வெல்கம் செய்கிறோம். வெல்கம் சார். குட் ஈவினிங் சார். என்னுடைய வாய்ஸ் ஆடிபிளா இருக்கு என்று நம்புகிறேன். என் ஸ்க்ரீனும் கிளியரா தெரியுதுன்னு நம்புகிறேன். இந்த மாலை நேரத்தில் ஒரு அற்புதமான உங்கள் வாழ்க்கை மாற்றக்கூடிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களையும் நல்லதே நடக்கும் சமூக நல மற்றும் கல்வி அறக்கட்டளை சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். நண்பர்களே, இது வரைக்கும் நீங்கள் ஸ்பீட் கேஷ் என்ற ஒரு அற்புதமான திட்டத்தின் விளக்கத்தை படிப்படியாக அழகாக கேட்டீங்க. அது மட்டுமல்ல, அந்த ஸ்பீட் கேஷில் நீங்கள் ஐஎன்ஆராக சம்பாதிக்கிறது மட்டுமல்ல, அடுத்தபடியாக 40 லெவல் இன்கம் மூலமாக ஒரு வேலட் கேஷ் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பையும் பெற்றுக்கொள்கிறீர்கள். அதோடு கூட இது முடிந்து விடுகிறதா? இல்லை. இன்னும் உலகளாவிய மக்கள் பயன்பட வேண்டும் என்பதற்காகவும், உலகத்தில் இருக்கிற மக்கள் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காகவும் உதவி கொடு உதவி பெறு என்ற இந்த திட்டம் நம்முடைய மாநிலத்தோடு நம்முடைய நாட்டோடு முடிவடைந்து விடக்கூடாது. பிரபஞ்சம் மிக பெரியது, அது உலகளாவியது. அதற்காக தான் இன்று உலகளாவிய நன்மை பெறுவதற்காக, நன்மை தருவதற்காக இந்த ஸ்பீடி கிரிப்டோ என்கிற ஒரு அற்புதமான திட்டம் நம்முடைய தலைவர்கள் மூலமாக நமக்கு இன்று அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவரையும் ஸ்பீடி கிரிப்டோ என்று சொல்லப்படுகிற இரண்டாவது திட்டத்திற்கு வருக வருக என வரவேற்கிறோம். அன்பு நண்பர்களே, அடுத்து வருகிற ஒரு சில நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை, சர்வதேச அளவில் உண்டாக்க போகிற மாற்றத்தை அறிவிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஸ்பீடி கிரிப்டோல நம்முடைய சிஸ்டம் என்ன ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க என்று பார்க்கும் பொழுது, நீங்க ஒரு ஐஎன்ஆர் 1000 ரூபாய் டொனேட் பண்றதுனால ஸ்பீட் கேஷ்ல ஒரு பெரிய வருமானத்தை பெறுகிறீர்கள். அதே போலதான் இங்க நீங்க ஒரு 50 USDT என்று சொல்லப்படுகிற மெய்நிகர் நாணயத்தை டொனேட் செய்வதன் மூலமாக இந்த பவர் ஆஃப் டொனேஷன் எவ்வளவு பெரியது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். முதலாவதாக கிரிப்டோ கரன்சி சில உண்மைகளை நான் சொல்லிவிடுகிறேன். நண்பர்களே, வருங்காலத்துல ஒவ்வொருவருக்கும் மிக 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 அத்தியாவசியமான ஒரு நாணயமாக இது காணப்படுகிறது. இங்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா மக்களுக்கும் மிக மிக அத்தியாவசியமானதாக இந்த கிரிப்டோ கரன்சி மாறி இருக்கு. இன்னைக்கு இந்திய அரசாங்கமானது இந்த கிரிப்டோ கரன்சியை எப்படி முழுமையாக எல்லார் மக்களுடைய பயன்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வரலாம் என்று பல திட்டங்களை தீட்டிக் கொண்டே இருக்கிறாங்க. அதற்காக பல கோடிகளை முதலீடு செய்து அதற்கான எல்லா விதமான அடிப்படை அமைப்புகளை மாற்றிக்கொண்டே வருகிறார்கள். அதனால்தான் இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் பிளாக் செயின் என்ற ஒரு டெக்னாலஜி பயன்படுகிறது. அது மருத்துவத்துறையாக இருந்தாலும், கல்வித்துறையாக இருந்தாலும், காவல்துறையாக இருந்தாலும், இன்னும் ரிஜிஸ்ட்ரேஷன் போன்ற காரியங்களாக இருந்தாலும், ஆர்டிஓவாக இருந்தாலும், இப்படி டிரான்ஸ்போர்ட் எல்லாவற்றிலுமே இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி நீக்கமர நிறைந்து விட்டது. அது மட்டுமல்ல, இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியினுடைய ஒரு பகுதி தான் கிரிப்டோ கரன்சி. என்று சொன்னால் எல்லா இடத்திலும் பணம் அவசியம். அப்போ பிளாக் செயின் டெக்னாலஜி எங்கெங்கெல்லாம் இணைந்திருக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் பரவி இருக்கிறதோ, அங்கு ஒரு பேமெண்ட் சிஸ்டத்துக்கு கிரிப்டோ கரன்சி அவசியம் இல்லையா? அதற்காக தான் இந்த கிரிப்டோ கரன்சி என்பதை 2009ஆம் வருஷத்துல சத்தோஷி நகமோட்டோ என்ற ஒரு அற்புதமான நபர் பிட்காயின் என்ற உலகளாவிய ஒரு காயினை அறிமுகப்படுத்தினாரு. அந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் இன்று உலகம் முழுவதும் பல கிரிப்டோ கரன்சிகள் உருவாகி பல வகையில அது பயன்படுத்த, அதுல பல விதமான கரன்சிங்க இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா ஒரு பகுதி தான் இந்த USDT என்று சொல்லப்படுகிற ஒரு ஸ்டேபிள் கரன்சி. ஸ்டேபிள் கரன்சினா என்ன? இன்னைக்கு நிறைய பேர் கிரிப்டோ கரன்சியை பார்த்து பயப்படுறதுக்கு முக்கியமான காரணம், ஐயா நேற்று வாங்கும் பொழுது 10,000 ரூபாய் இருந்தது, இன்னைக்கு பார்த்தா அது 10 ரூபாய் ஆயிடுச்சு. நேற்று வாங்கும் போது 10 ரூபாயா இருந்தது, இன்னைக்கு பார்த்தா அது 100 ரூபாய், 1000 ரூபாய், 10,000 ரூபாய் மாறிடுச்சு. அப்போ இது எப்போ ஏறும் எப்போ இறங்கும் என்று ஒரு
உறுதியே இல்லாமல் இருக்கும் பொழுது இதை நம்பி எப்படி முதலீடு செய்வது, வாங்கி வைப்பது என்று பலர் யோசித்து கொண்டிருக்கிறாங்க. அதுபோல ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடிய கரன்சிகளை வாலடைல் கரன்சி என்று சொல்லுவாங்க. ஆனால் யூஎஸ்டிடி என்பது அப்படிப்பட்ட வாலடைல் கரன்சி கிடையாது. ஏற்ற இறக்கத்துக்கு உட்படாதது. இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா ரூ. 91லேருந்து ரூ. 93, ரூ. 94 என்ற ஒரு யுஎஸ் டாலர் எப்படி விலை ஏறி இறங்குகிறதோ அதற்கு உட்பட்டதாகத்தான் அமைந்திருக்கிறது. அதனால இது ஏறி விடுமோ, இறங்கி விடுமோ, மறைந்து விடுமோ, கரைந்து விடுமோ என்று யாருமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருக்கும் மிக மிக உபயோகமான ஒரு கரன்சியை தான் இந்த சிஸ்டத்தில் டொனேஷனுக்காக நம்முடைய அற்புதமான தலைவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறாங்க. அப்போ ஒரு 50 யூஎஸ்டிடி கொஞ்சம் டிரான்சாக்ஷன் சார்ஜுக்கு பிஎன்பி ஏறக்குறைய ஒரு ரூ. 5,000 மதிப்புள்ள டொனேஷன் செய்கிறதுனால உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் எவ்வளவு பெருசு, அது எப்படி பிரிகிறது, எப்படி நமக்கு வருகிறது தருகிறது என்பதை தான் நாங்கள் சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல போகிறோம். யாராக இருந்தாலும் சில நிமிடங்கள் உன்னிப்பாக கவனிங்க. புரியாதது போல குழப்பமாக காணப்பட்டாலும் இதை நீங்கள் திரும்ப திரும்ப பார்க்கும் பொழுது, கேட்கும் பொழுது, உள்வாங்கும் பொழுது அது உங்களுக்கு சுலபமாக புரிந்துவிடும் நண்பர்களே. ஸோ இந்த 50 யூஎஸ்டிடி நீங்கள் கொடுத்து விட்டு இந்த சிஸ்டத்துக்குள்ள நுழையும் பொழுது இந்த சிஸ்டம் என்ன செய்கிறதுனா இதை 2 பிரிவாக பிரிக்கிறாங்க. ஒரு பிரிவு 40 யூஎஸ்டிடி ஆக்டிவ் போர்டு என்ற ஒரு பகுதியாக பிரிகிறது. மீதி இருக்கிற 10 யூஎஸ்டிடி ஆட்டோஃபுல் இன்கம் என்கிற 7 போர்டுகளுக்கு பிரிகிறது. முதலாவது இந்த ஆக்டிவ் போர்டு டொனேஷனில் ஒரு நமக்கு பின்னால் வருகிற ஒரு சில நபர்கள் மூலமாக ஒரு 5 நபர்கள் மூலமாக கொஞ்சம் நமக்கு 120 யூஎஸ்டிடி ரிசீவ் ஆகுது. இதான் முதல் லெவல் இன்கம். ரெண்டாவது லெவலில் 62 நபர்கள் வரும் பொழுது ஏறக்குறைய 2120 யூஎஸ்டிடி நமக்கு வருமானமாக கிடைக்கிறது. அப்போ அது இன்னும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 2240 யூஎஸ்டிடி வருகிறது. இந்த 2240 யூஎஸ்டிடி எப்படியாக பிரிகிறது, எப்படி நம்ம சிஸ்டம் நமக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்குதுன்னு சொல்லும் பொழுது முதல் லெவலில் முதலாவது ஒரு 20 யூஎஸ்டிடி நம்ம இதில் அறிமுகப்படுத்தினார் இல்லைங்களா, அவருக்கு சிஸ்டம் கொடுக்க ஆரம்பிக்கிறது. ரெண்டாவதா உள்ள நுழைஞ்ச நமக்கு மறுபடியும் இதே ஆக்டிவ் ரீபர்த் ஒரு ஐடி கொடுத்து இதே போர்டுக்குள்ள மறுபடியும் உள்ள நுழையும்படியான வாய்ப்பை சிஸ்டம் கொடுக்குறாங்க. அது மட்டுமல்ல ஒரு 50 யூஎஸ்டிடி ப்ராஃபிட்டாக உடனடியாக நாம் எடுத்துக்கொண்டு நம்முடைய சேவ்பால் வேலெட்டில் இதை வைத்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல நம்முடைய ஆட்டோஃபில் இன்கம் போர்டு ரீபர்த்துக்கும் 10 யூஎஸ்டிடி எடுத்துக்கொள்கிறது. ஏறக்குறைய 120 யூஎஸ்டிடி இப்படியாக முதல் லெவலில் பிரிக்கிறது. ரெண்டாவது லெவலில் பார்த்தீங்கன்னா இதிலிருந்து ஒரு 40 யூஎஸ்டிடியை கிளப் இன்கம்காக எடுத்து சிஸ்டம் கொடுக்குறாங்க. நமக்கு இந்த உதவி செய்த ஸ்பான்சர் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு 80 யூஎஸ்டிடி இந்த சிஸ்டம் பிரித்து கொடுக்குது. அது மட்டுமல்ல ஒரு 4 ஆக்டிவ் ரீபர்த் ஐடி நமக்கு கிடைக்குது. ப்ராஃபிட்டாக 1640 யூஎஸ்டிடி நமக்கு கிடைக்கிறது. இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அது மட்டுமல்ல போர்டு ரீபர்த்து 4 போர்டு ரீபர்த்து 40 இந்த சிஸ்டம் எடுத்துக்கொள்கிறது. மீண்டும் ஒரு 160 யூஎஸ்டிடி எடுத்து ஹெல்பிங் ஐடியாக மாற்றி நம்முடைய சமூக நல அறக்கட்டளைக்கும் முக்கியமாக ஸ்பீட் கேஷுக்கு உதவி செய்யும் ஐடிகளாக இது மாறுகிறது. அப்போ இந்த சிஸ்டம் எதுக்காக ஏற்படுத்தியிருக்கிறாங்க என்று பார்க்கும் பொழுது ஸ்பீட் கேஷ்லேருந்து 2 நபரை அறிமுகப்படுத்தி ஒவ்வொரு நபர் ஸ்பீட் கிரிப்டோக்குள்ளே வராரு. அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு வருமானத்தை இந்த சிஸ்டம் கொடுக்கறதுனால தாய் வீடு போல இருக்கிற அந்த ஒரு சிஸ்டத்தை இன்னும் அதிகமாய் ஊக்குவிப்பதற்காக இதிலிருந்து ஹெல்பிங் ஐடி சென்று அந்த இடத்துல புதிதாக ஒரு நபருக்கு டொனேஷன் பண்ணிட்டு அந்த ஐடி மறைஞ்சிரும். இதுதான் நம்முடைய அற்புதமான ஒரு லீடர் மாயமான் என்று சொல்லுவார். ஆனால் இந்த அற்புதமான ஒரு ஹெல்பிங் ஐடி ஸ்பீட் கேஷை அதிகரிக்கிறது. அதிலிருந்து மறுபடியும் ஸ்பீட் கிரிப்டோவுக்கு நிறைய மக்கள் வருவதற்கான வழியை வேகப்படுத்துகிறது. அதனால் இது இரண்டுமே ஒன்றுக்கொன்று மிக மிக உதவியானதாக இருக்கிறது. அப்போ நீங்கள் ஒரு 1690 யூஎஸ்டிடி எடுத்துக்கொண்டு மீண்டும் ஒரு ரீபர்த் ஐடிக்குள்ள உள்ளே நுழையும்படியான வாய்ப்பை இந்த சிஸ்டம் கொடுக்குறாங்க. இதுதான் ஆக்டிவ் போர்டு. இது திரும்ப 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 உள்ளே வருவதற்கான
தொடர்ச்சியாக அன்லிமிட்டெட் இன்கம் தரக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த சிஸ்டம் கொடுக்கிறது. ஆனால் 10 யூஎஸ்டிடி நமக்கு போர்டில் பிரிஞ்சு சென்றது இல்லையா? அது போர்டு ஆட்டோஃபில் பிளான் மூலமாக நமக்கு எப்படி தருகிறது, சிங்கிள் என்ட்ரி பேஅவுட் மூலமாக எப்படி அது நமக்கு இன்னும் மிகப்பெரிய வருமானத்தை கொடுக்கிறது என்பதையும் பார்க்கலாம். இந்த இடத்துல முக்கியமான ஒரு தகவல் என்னன்னா, நீங்கள் லெவல் 1ல் வந்துட்டு ப்ராஃபிட் இன்கம் எடுக்கும் பொழுது தயவு செய்து ஒரு நபரை நீங்கள் அறிமுகப்படுத்துங்க. லெவல் 2ல் வந்துட்டு நீங்கள் மொத்தமாக அந்த இன்கம்மை எடுக்கிறதுக்கு முன்னால் ஒரு 2 நபர்களை நீங்கள் அறிமுகப்படுத்திருக்கணும். அப்படி நீங்கள் அறிமுகப்படுத்தினா தான் இந்த இன்கம்மை நீங்கள் எடுக்க முடியும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம் என்றால், ஸ்பீட் கிரிப்டோக்குள்ளே நுழையும் பொழுதே ஒரு 3 நபர்களை நாம் அறிமுகப்படுத்தி விட்டோம் என்று சொன்னால், நமக்கு ஸ்பான்சர் இன்கம் எவ்வளோ பெரிய ஸ்பான்சர் இன்கம் வரும்போது என்று நான் கடைசியாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எதுக்காக ஸ்பான்சர் கொடுக்கணும் அப்படின்னா, இந்த சிஸ்டம் அப்போ தான் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடையும். இது வந்து முழுக்க முழுக்க ஒரு க்ரௌட் ஃபண்டிங் சிஸ்டம். அதுக்காக தான் நாம் அட்லீஸ்ட் 3 நபர்களை அறிமுகப்படுத்தலாம். ஆனால் 3 நபர்களில் நீங்கள் 100 நபர்களை கூட அறிமுகப்படுத்தும் பொழுது எவ்வளோ பெரிய ஒரு இன்கம் வரப்போகுது என்பதை நான் உங்களுக்கு பின்னால் சொல்கிறேன். இப்போ இந்த போர்டுக்குள்ளே வந்த 10 யூஎஸ்டிடி என்னவாக மாறுகிறதுன்னு சொல்லலாம், 3 லெவலில் அது 1, 2, 7 என்று பிரிந்து விடுகிறது. அப்போ நமக்கு பின்னால வருகிற நாம முதலாவது ஒரு 10 யூஎஸ்டிடி கொடுத்துட்டு இந்த போர்டுக்குள்ள நுழைகிறோம். நமக்கு பின்னால வருகிற 2 நபர்கள் ஒரு யூஎஸ்டிடியை நமக்கு கொடுக்குறாங்க. அப்போ 2 யூஎஸ்டிடி நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 4 நபர்கள் 2 யூஎஸ்டிடி கொடுத்துட்டு நமக்கு 8 யூஎஸ்டிடியாக அது மட்டுமல்ல 3வது லெவலில் 8 நபர்கள் 7 யூஎஸ்டிடி கொடுத்து 56 மொத்தம் 66 யூஎஸ்டிடி நமக்கு ஃபர்ஸ்ட் போர்டில் ஃபில்அப் ஆகுது. அப்படி வரக்கூடிய 66 யூஎஸ்டிடியை சிஸ்டம் எப்படி பிரித்து நமக்கு கொடுக்குதுன்னா 10 யூஎஸ்டிடி நமக்கு ப்ராஃபிட்டாக கிடைச்சது. பாருங்க, முதலாவது ஆக்டிவ் போர்ட்லேயே நாம் கொடுத்த 50 யூஎஸ்டிடி வந்துடுச்சு. இந்த இடத்துல மறுபடியும் ஒரு 10 யூஎஸ்டிடி நமக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்குது. அது மட்டும் இல்லை, ஒரு 7 யூஎஸ்டிடி கிளப் இன்கம்க்கு சிஸ்டம் எடுத்துக்கொள்கிறாங்க. எதற்காக கிளப் இன்கம், அதை நம்ம பின்னால் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இங்கேருந்து ஸ்பான்சருக்கு ஒரு 7 யூஎஸ்டிடி சிஸ்டம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த முதல் போர்டுக்குள்ளேயும் மறுபடியும் ஒரு ஆக்டிவ் ரீபர்த்துக்காக 10 யூஎஸ்டிடியை சிஸ்டம் பிரித்து கொடுக்குறாங்க. அப்போ மீண்டும் இந்த ஸ்கை போர்டுக்குள்ளே வரக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது. மீதம் இருக்கிற 32 யூஎஸ்டிடியை சிஸ்டம் என்ன செய்கிறதுன்னு சொன்னால் அடுத்த வானத்திற்கு நம்மை கொண்டு செல்கிறது. இங்கே 7 வானம் இருக்கிறது. ஒவ்வொரு வானமாக தாவி தாவி ஒவ்வொரு வானமாக மேலே ஏறி ஏறி நம்ம அற்புதமான ஒரு வருமான வாய்ப்பு பெறக்கூடிய ஒரு வாக்கியம் தான் இந்த சிஸ்டத்தில் கொடுத்துருக்குறாங்க. அந்த போர்டுக்கு ஈடன் போர்டு என்று பெயர். அந்த ஏதேன் தோட்டத்தில் நீங்கள் முதலாவது 32 யூஎஸ்டிடி கொடுத்துட்டு உள்ளே போகிறீங்க. உங்களுக்கு பின்னால் வருகிற 2 நபர்கள் முதலாவது 2 யூஎஸ்டிடி கொடுக்குறாங்க. அதன் மூலமாக 4 யூஎஸ்டிடி கிடைக்கும். அதற்கு பின்பு வருகிற 4 நபர்கள் 6 யூஎஸ்டிடி மூலமாக 24 யூஎஸ்டிடி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா வருகிற 8 நபர்கள் 24 யூஎஸ்டிடி கொடுத்து 192 யூஎஸ்டிடி உங்களுக்கு கொடுக்குறாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 220 யூஎஸ்டிடி உங்களுக்கு கிடைக்குது. அந்த 220 யூஎஸ்டிடியில் மீண்டும் ஒரு முறை 50 யூஎஸ்டிடி நீங்கள் ப்ராஃபிட்டாக எடுத்துக்கிறீங்க. எவ்வளோ நேரமாகும்? உடனடியாக அடுத்த செகண்டில் உங்கள் சேஃபால் வேலெட்டுக்கு வந்துடும். நீங்கள் வந்து வித்ட்ராயல் பண்ணிவிட்டு 24 மணி நேரம் காத்திருக்கணும். 10% டிடெக்ட் ஆகும். வருமா வராதா, தருமா தராதான்னு காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நொடி பொழுதில் உடனடியாக இந்த வருமானம் வந்து கொண்டே இருக்கும் நண்பர்களே. அது மட்டுமல்ல, நீங்கள் 220 வர வரைக்கும் காத்திருக்கணுமா என்று கூட அவசியம் இல்லை. 2 4 4 7 7 என்று சொல்லி கூட இந்த கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வேலெட்டில் இந்த சிஸ்டம் கொடுத்து கொண்டே இருக்கும். அதுக்காக தான் நீங்கள் என்ன செய்யணும், ஒரு சேஃபால் வேலெட்டை உங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணணும். அதில் இருக்கிற 12 வார்த்தைகளை நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும். அதில் எப்படி யூஎஸ்டிடி போடுறது, பிஎன்பி போடுறது என்பதை நீங்கள் உங்கள் ஸ்பான்சர் மூலமாக கற்றுக்கொண்டு இதை செய்யுங்க. அது மட்டும் இல்லை, இந்த சிஸ்டம் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் கமிட்டிக்காக ஒரு 16 யூஎஸ்டிடி எடுத்து நமக்கு ஒரு ஹெல்பிங் ஐடியாக அது மாறுகிறது. அது மட்டுமல்ல,
போர்டு ரீபர்த்துக்கு ஒரு 10 யூஎஸ்டிடிய சிஸ்டம் எடுத்துக்கொண்டு மறுபடியும் போர்டுக்குள்ள நம்ம வரக்கூடிய வாய்ப்பை கொடுக்குறாங்க. இங்கிருந்து கிளப் இன்கம் ஒரு 7 யூஎஸ்டிடி எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஸ்பான்சருக்கு ஒரு 60 யூஎஸ்டிடி. மீதம் இருக்கிற 100 யூஎஸ்டிடிய அடுத்த வானத்துக்கு செல்வதற்கு இந்த சிஸ்டம் நமக்கு உதவி செய்கிறது. அந்த 3வது வானத்தினுடைய பெயர் தான் பாரடைஸ் போர்டு. அப்போ இந்த பாரடைஸ் போர்டில் நீங்கள் 100 யூஎஸ்டிடி கொடுத்துட்டு உள்ள வரீங்க. உங்களுக்கு பின்னால் வருகிற 100 யூஎஸ்டிடி கொடுக்குற நபர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, முதல்ல 2 நபர் 4 யூஎஸ்டிடி கொடுக்குறாங்க. அதன் மூலம் 8 நமக்கு கிடைக்கிறது. 2வது லெவலில் 4 நபர்கள் 6 யூஎஸ்டிடி கொடுத்து 24 யூஎஸ்டிடி கொடுக்குறாங்க. 3வது லெவலில் 8 நபர்கள் 90 யூஎஸ்டிடி கொடுத்து 720 நமக்கு கொடுக்குறாங்க. மொத்தம் 752 யூஎஸ்டிடி இங்க நமக்கு சிஸ்டம் என்ன பண்றாங்க, ப்ராஃபிட்டா இந்தா எடுத்துக்கங்க சொல்லி 110 யூஎஸ்டிடி கொடுக்குறாங்க. முன்னால நான் ஒரு காரியத்தை சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா நண்பர்களே, அங்கிருந்து 100 யூஎஸ்டிடி எடுத்துக்கொண்டு இந்த போர்டுக்கு நாம வந்துட்டோம். ஒருவேளை நமக்கு ரொம்ப அவசரம், இதுல இருந்து வருகிற வருமானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக என்ன பண்றாங்க, கேட்க மாட்டேன்னு நான் இந்த இடத்துல வந்து தேவை, அதனால நான் எடுத்துக்கொள்ளுகிறேன் என்று நீங்கள் கருதினால் அதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது. எந்த ஒரு சிஸ்டத்திலும் இல்லாத ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் இதுல கொடுத்திருக்கிறாங்க. 3வது போர்டுக்கு வரதுக்கு முன்னால கூட நீங்க இதை மொத்தமா எடுத்துக்கொள்ளலாம், அல்லது 3வது போர்டுல நீங்க கிடைக்குது. FDC இங்க 2 போர்டு அது மட்டுமல்ல, ஒரு ஐடி செல்லுகிறது 40 யூஎஸ்டிக்கு. ஸ்பான்சருக்கு 20 கொடுக்குறாங்க. மீதம் இருக்கிற 500 யூஎஸ்டியோட கூட நம்ம என்ன செய்யலாம், 4வது வானத்துக்கு தமிழில் சியோன் என்று சொல்வார்கள். அந்த சியோன் நீங்க பறந்து போறீங்க. 500 யூஎஸ்டி கொடுத்துட்டு உள்ள வரும்பொழுது உங்களை தொடர்ந்து 2 பேர் வராங்க. அவங்க 20 யூஎஸ்டி கொடுக்குறாங்க. 40 யூஎஸ்டி கிடைக்குது. 2வது லெவல்ல 4 நபர்கள் 25 யூஎஸ்டி கொடுத்து ஒரு 100 யூஎஸ்டி கொடுக்குறாங்க. 3வது லெவல்ல 8 நபர்கள் 450 யூஎஸ்டி கொடுத்து மொத்தம் 3640 யூஎஸ்டி 3வது லெவலில் கிடைக்குது. மொத்தமாக கூட்டினா 3780 யூஎஸ்டி உங்களுக்கு கிடைக்கும். அந்த 3780 எப்படியாக சிஸ்டம் பிரிக்குதுன்னா, முதல்ல ப்ராஃபிட் 500 எடுத்துக்கோங்க. பாருங்க, எப்பவுமே கடைசியாக தான் ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஆனால் நம்முடைய சிஸ்டத்தில் மட்டும்தான் முதல்ல வந்த உடனே அவங்க ப்ராஃபிட்டை எடுத்துக்குங்க என்று சொல்லுகிறது. அப்போ எவ்வளோ ஒரு அற்புதமான வாய்ப்பு பாருங்க யூஎஸ்டிடியில், இந்த ஸ்பீடி கிரிப்டோவில். அப்புறம் FDCக்காக ஒரு 50 யூஎஸ்டிடி ஒதுக்கி வைக்கிறாங்க. மறுபடியும் 2 போர்டு ரீபர்த் ஐடி நமக்கு கிடைக்குது. ஆக்டிவ் ரீபர்த்தில் ஒரு ஐடி கிடைக்குது. ஸ்பான்சருக்கு 50 யூஎஸ்டிடியை கொடுக்குறாங்க. கிளப் இன்கம்மாக 100 எடுத்து வைக்கப்படுகிறது. மீதம் இருக்கிற 3000 யூஎஸ்டிடி எடுத்துக்கொண்டு நாம் 5வது வானத்துக்கு பறக்கிறோம். அப்போ அந்த 5வது வானத்தில் பார்த்தீங்கன்னா க்ளோரி போர்டு, மகிமையான ஒரு வானமாக ஆகாயமாக அங்கே இருக்க போகுது. அந்த இடத்துக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஒரு 3000 யூஎஸ்டி கொடுத்துட்டு உள்ளே வரீங்க. அப்போது இப்போ பார்த்தீங்கன்னா 2 நபர்கள், இந்த இடத்துல சின்ன கரெக்ஷன், 2 நபர்கள் என்ன செய்யறாங்கன்னா 100 யூஎஸ்டியை கொடுத்துட்டு 200 உங்களுக்கு கிடைக்குது. 2வது லெவலில் இருக்கிற 4 நபர்கள் 400 கொடுத்து உங்களுக்கு ஒரு 1600 யூஎஸ்டியாக கிடைக்குது. 8 நபர்கள் மூலம் 2500 யூஎஸ்டி கொடுத்து 20000 யூஎஸ்டி உங்கள் அக்கௌண்ட்டில் வருது. ஏறக்குறைய 21800 யூஎஸ்டி உங்களுக்கு கிடைக்குது. அதிலிருந்து எவ்வளவு நம்ம எடுத்துக்கொள்ளலாம், முதலாவது ப்ராஃபிட் 3000 யூஎஸ்டி. 3000 உள்ள வந்தோம், 3000 எடுத்துன்னு வெளியே போகிறோம். பாருங்க, அது மட்டுமல்ல, வெளியே போகல, நமக்கு வெளியே எடுத்துக்கிறோம். ஒரு யூஎஸ்டியுடைய விலை 90 ரூபாயிலிருந்து 94 ரூபாய் வரைக்கும் வருகிறது.
3000க்கு எவ்வளவு கணக்கு போட்டு பாருங்க. எஃப்டிசிக்கு ஒரு 200 யூஎஸ்டிடி சிஸ்டம் பிரிக்கிறாங்க. மறுபடியும் இந்த இடத்துல 5 போர்டு ரீபர்த் ஐடிக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்குது. ஆக்டிவ் ரீபர்த் 2 ஐடி நமக்கு கிடைக்குது. ஸ்பான்சருக்கு 200 யூஎஸ்டிடியும் கிளப் இன்கம்க்கு 270 யூஎஸ்டிடியும் பிரித்து எடுக்கப்படுகிறது. மீதம் இருக்கக்கூடிய 18,000 யூஎஸ்டிடியை கொண்டு நாம நிர்வாணா போர்டு என்று சொல்லப்படுகிற 6வது வானத்துக்கு நாம வருகிறோம். இங்க வரும்பொழுது ஒரு பெரிய மாற்றம் என்னன்னா, இது வரைக்கும் 3 லெவல்ல இருந்த இந்த சிஸ்டம் இப்ப 2 லெவல்லையே நமக்கு மிகப்பெரிய வருமானத்தை கொடுக்கறதுனால அதை 2 லெவலா குறைச்சிட்டாங்க. என்னன்னா, எப்படி நாம ஒரு 18,000 யூஎஸ்டிடியை கொடுத்துட்டு உள்ள வந்தோமோ அதே மாதிரி 2 நபர்கள் உள்ள வராங்க. அவங்க 500 யூஎஸ்டி மூலம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. 4 நபர்கள் 17,500 17,000 கொடுத்து 70,000 யூஎஸ்டிடி நமக்கு 4 நபர் மூலமா கிடைக்குது. மொத்தம் 71,000 யூஎஸ்டிடி 6வது வானத்துல நமக்கு கிடைக்குது. அதுல ப்ராஃபிட் எவ்வளவுங்க? 10,000 யூஎஸ்டிடி. நோ ரிடக்ஷன், நோ டிடக்ஷன், எதுவும் சர்வீஸ் சார்ஜ் ஒன்றும் கிடையாது. 10,000 யூஎஸ்டிடி ப்ராஃபிட்டாவே கிடைக்குது. 330 யூஎஸ்டிடி ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் கமிட்டிக்கு ஹெல்பிங் ஐடியா மாறி ஸ்பீட் கேஷை உற்சாகப்படுத்துவதற்கு செல்லுகிறது. நமக்கு மீண்டும் 5 போர்டு ரீபர்த் ஐடி 10 யூஎஸ்டிடியா எடுத்துக்கொள்றாங்க. 3 ஆக்டிவ் ரீபர்த் ஐடிக்கு 40 யூஎஸ்டிடியா எடுத்துக்கொள்கிறாங்க. 120 யூஎஸ்டிடி. மீதம் இருக்கிற 300 யூஎஸ்டிடி ஸ்பான்சருக்கும் கிளப் இன்கமுக்கு 300 யூஎஸ்டிடியும் அங்கே பிரித்து கொடுக்கப்படுகிறது. மீதம் இருக்கிற 59,900 யூஎஸ்டிடி எடுத்துக்கொண்டு கடைசி வானம் 7வது வானத்துக்கு நாங்கள் செல்கிறோம். அதனுடைய பெயர் ஹெவன் போர்டு. அந்த ஹெவனுக்கே நம்ம போயிடலாம். அந்த அளவுக்கு இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை சிஸ்டம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. ஸோ இந்த இடத்துல நீங்க 59,900 யூஎஸ்டிடியை கொண்டு உள்ள வரீங்க. அது கொடுத்து விட்டு உள்ள வரீங்க. உங்களை தொடர்ந்து 2 பேர் 5,000 யூஎஸ்டி கொடுக்கும்போது ஒரு 10,000 யூஎஸ்டி கிடைக்குது. 4 நபர் மூலமாக 54,900 யூஎஸ்டி கிடைக்குது. அப்போ 2,19,600 யூஎஸ்டி 2வது லெவல்லையே கடைசியா கிடைக்குது. கூட்டுத்தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,29,600 யூஎஸ்டி. இதுல ப்ராஃபிட் நமக்கு எவ்வளோங்க? மொத்தமா எவ்வளவு எடுத்துக்கொள்ளலாம்? கடைசி போர்டுல 1,69,600. அதை 90ஆல பெருக்கிக் கொள்ளுங்க. 93ஆல பெருக்கிக் கொள்ளுங்க. எவ்வளவு பெரிய வருமானம்! இந்த ஒரு அற்புதமான ஸ்பீடி கிரிப்டோ ஒரு 10 யூஎஸ்டிடில ஆரம்பிக்கிற 7 போர்டு 7வது போர்டில் இவ்வளோ பெரிய வருமானம் கொடுக்கிறது. ஸ்பான்சருக்கு 30,000 யூஎஸ்டிடி செல்கிறது. எஃப்டிசிக்கு 30,000 யூஎஸ்டிடியை கொடுத்து அது சமூக நல அறக்கட்டளைக்கும் ரீபர்த் நம்ம ஹெல்பிங் ஐடியாகவும் மாறி மிகப்பெரிய ஒரு ஊக்கத்தை நம்முடைய ஸ்பீட் கேஷுக்கும் கொடுக்கிறது. இப்படி ஒன்றுக்கொன்று இரட்டை குழல் துப்பாக்கி போல ஸ்பீட் கேஷும் ஸ்பீட் கிரிப்டோவும் ஒருங்கிணைந்து செல்கிறது. இப்போ நம்ம நிறைய கிளப் இன்கம் சொன்னோம் இல்லைங்களா? அப்ப இவ்வளவுதான் வருமானமா என்று சொன்னால் இல்லை நண்பர்களே. வாரம் 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 ஸ்பீட் கிரிப்டோல ஒரு வருமானம் கொடுப்பதற்காக சிஸ்டம் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, எடுக்கப்பட்ட அந்த கிளப் இன்கம்ல 20% ராயல் கிளப்புக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. ராயல் கிளப்னா என்ன? யாரெல்லாம் ஸ்பீடு கிரிப்டோல உங்களுக்கு கீழே 3 நபர்கள் கொடுக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா? நீங்க 3 நபர் நாங்க 12 நபர்களை கொடுக்கிறோம் என்று நீங்க 12 நபர்களை கொடுத்தா உங்களை உற்சாகப்படுத்துவதற்கும் ஊக்கப்படுத்துவதற்கும் கிளப் இன்கம்ல இருந்து ஒரு 20% ஒதுக்கி ஒவ்வொரு வாரமும் எவ்வளவு பேர் அதுல வராங்களோ அவங்களுக்கு பிரித்து கொடுக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, சில பேர் என்ன செய்யறாங்க, 12 நபர்கள் சார் நான் நிறைய பேரை கொடுக்கிறேன், 30 நபர்களை நான் அறிமுகப்படுத்துறேன் என்று சொல்லுகிற நபர்கள் ஹானஸ்டி கிளப் என்ற அந்த கிளப்புக்குள்ள வராங்க. அவங்களுக்கு வரக்கூடிய 30% ஒதுக்கப்படுகிறது. அந்த 30%ல யாரெல்லாம் ஹானஸ்டி கிளப்புக்குள்ள வராங்களோ வாரம் வாரம் பிரித்து கொடுக்கப்படும். அது மட்டுமல்ல, 60 நபர்களை நேரடியாக கிரிப்டோவில் அறிமுகப்படுத்தினவங்களுக்கு சேலஞ்சர்ஸ் கிளப்பில் இணையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அவர்களுக்கு 20% இந்த சிஸ்டம் என்ன பண்ணுகுது, அற்புதமான ஒரு
வாய்ப்பை கொடுக்குறாங்க. அப்போ 60 மெம்பர்களை யார் டைரெக்டாக கிரிப்டோவில் கொடுக்குறாங்களோ அவங்க அந்த சேலஞ்சஸ் கிளப்பில் வரலாம். அதில் 2 சேலஞ்சஸ் கிளப்பு மெம்பர்களை உருவாக்கக்கூடியவர்களுக்கு ராயல்ட்டி இன்கம்மாக 10% சிஸ்டம் ஒதுக்கி கொடுக்குறாங்க. அது மட்டுமல்ல, ஒரு ராயல்ட்டி பொசிஷனாக இங்கேருந்து டைரெக்டாக மறுபடியும் ஜயன் போர்டுக்குள்ளே 4வது வானத்துக்குள்ளே பிரவேசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஸோ எவ்வளவு ஒரு அற்புதமான கிளப் இன்கம் நாம் இந்த ஸ்பீடி கிரிப்டோவில் கிடைக்கிறது. இதை நீங்கள் நட்ஷெல்லாக பார்க்கணுன்னா நண்பர்களே, ஒரு சின்ன கணக்கு நான் போடுறேன். இதில் வரக்கூடிய மொத்த ப்ராஃபிட் மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,83,270 USD. ஸ்பான்சர் இன்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30,607 USD. எவ்வளவு ஆக்டிவ் ரீபர்த் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 7 ஆக்டிவ் ரீபர்த் கிடைக்குது. 720 USD கிளப் இன்கம்காக பிரிக்கப்படுகிறது. போர்டு ரீபர்த்தில் நமக்கு 16 என்ட்ரி கிடைக்குது. ஸோ எவ்வளவு பெரிய ஒரு அன்லிமிட்டெட் இன்கம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிளுக்குள்ள இது மாதிரி அன்லிமிட்டெட் சைக்கிள் உங்களுக்கு வர 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 எவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு இந்த சிஸ்டம் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. இதை நீங்கள் புரிந்து கொண்டு உடனடியாக நீங்கள் செயல்பட வேண்டும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். உங்கள் ஸ்பான்சரை அணுகி சேஃபால் வேலெட்டை டவுன்லோட் பண்ணுங்கள். 51 USDTயை நீங்கள் லோட் பண்ணுங்கள். ஒரு $2-3 மதிப்புள்ள பிஎன்பியை எடுத்து வச்சுக்கோங்க. சிஸ்டம் வாய்ப்பு கொடுத்த உடனே உங்களை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் கிரிப்டோவில் இணையுங்க. அநேக நபர்களை இணைத்திடுங்கள். இந்த ஸ்பீட் கேஷும் ஸ்பீட் கிரிப்டோவும் உங்களை மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு செல்லும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த 2 இப்படி என்று சொன்னால் வரப்போகிற 3ஆம் 4ஆம் 5ஆம் ப்ராஜெக்ட் எல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை நம்முடைய சமுதாயத்தில் உருவாக்க போகிறது என்பதை நாம் புரிந்து கொண்டால் நம்முடைய இலக்கை மிகப்பெரிய அளவில் அடைவோம் என்று சொல்லி வந்த அனைவரும் வாழ்த்தி வந்த அனைவருக்கும் இவ்வளோ பெரிய ஒரு இன்கம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.